கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த தொடர்ச்சி நீங்கள் கேட்கும் பொழுது, கர்த்தர் உங்களை அற்புதமாக வழிநடத்துகிற விதம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. அவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் நிறைந்து, அவர் வந்து உங்களை வழிநடத்துகிற விதமே அதிகமாக இருக்கும். அதை பார்க்க நீங்கள் வியப்பாக இருப்பீங்க. ஆகையால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு நாளும் சில வார்த்தைகளை நாம் கவனிப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கும் பொழுது கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நாம் அதை அறிந்து கொள்கிறோம். இன்று அவருடைய வார்த்தைகளை நாம் கவனிப்போம். அவருடைய வார்த்தை, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பாருங்க, அவருடைய வார்த்தை பாருங்க. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். தேவன் பாருங்க, ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை உண்டு பண்ண நாள் முதல் கொண்டு நாம் இந்த பூமியிலே ஜனிப்பிக்கிற நாள் முதல் கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் நம் கூடவே இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவர் வழி நடத்துகிற விதத்தை பாருங்க. சில குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்கு பிறக்கிறதுக்கு முன்பாகவே பல கோடி எழுதி வைக்கிறவங்கலாம் நிறையா இருக்காங்க. பிறக்குக்கு முன்பாகவே எனக்கு பேரனோ பேத்தியோ உங்களுக்கு நான் பல கோடி ரூபா சொத்து வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்களை எந்த அளவுக்கு வழி நடத்துகிறார் பாருங்கள். பிறக்கிறதுக்கு முன்பாகவே நீங்கள் எதுவும் சம்பாதிக்கல, வாங்கல, நீங்கள் இந்த பூமியில் இன்னும் வரவும் இல்லை. ஆனாலும் உங்களுக்காக நீங்கள் வரப்போகிற அந்த நாட்களிலே அதற்காக தேவன் எப்படி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்காரு பாருங்கள். நீங்கள் அந்த பாக்கியம் பெற்றிருக்கீங்களா? நிறைய பேர் ரொம்ப சூழ்நிலையில் மத்தியில் இருப்பாங்க. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையா, பிறக்கிறதற்கு முன்பாகவே தேவன் அவனுக்கு கோடி கோடியான வைத்திருக்கிறாரா? இருக்கிறாங்கங்க நிறைய பேர். நீங்கள் சில நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் நான் கேட்டிருக்கேன். அவங்களுக்கெல்லாம் சொத்து மத்துகள் ஏகப்பட்டது வச்சுருக்காங்க, நிறையா இருக்காங்க. பேரன் பேத்திகளுக்கெல்லாம் அவங்கெல்லாம் சும்மா இருந்து சாப்பிட அளவுக்கு அந்த அளவுக்கு செல்வத்தை அவர்கள் வைத்திருக்கார். பாருங்கள், அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் வரும் முன்பாகவே அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். என்ன என்ன கர்த்தர் நேசிருக்கவர். கருவறைக்கு முன்பாகவே அவனை ஆசீர்வதித்து அவனை வெளியே கொண்டு வந்து அவனுக்கான எல்லாத்தையும் உண்டு பண்ணியிருக்கிறார். பாருங்கள், ஆதாமை பாருங்கள், அவனுக்கு எல்லாத்தையும் உண்டு பண்ணி அவனை வைத்து நீ எல்லாத்தையும் சாப்பிடு, திருப்தியாக இரு. அவன் ஏதாட்டும் அங்கே உழைச்சானா? ஒன்றும் கிடையாது. தேவன் எப்படி வழி நடத்தினார் பார்த்தீங்களா? அந்த அவனை எல்லா கனிகளை சாப்பிடணும், வாங்கணும். நதி 4 நதி 5 நதி ஓடுது, அதில் குளிக்கணும், வாங்கணும், சாப்பிடணும். இதுதான் அவனுக்கு வேலை. தேவன் அவனை எந்த அளவுக்கு நேசித்திருப்பார் பாருங்கள். உங்களையும் அப்படித்தாங்க அவர் நேசிப்பார். அதனால் நீங்கள் நினச்சிருங்க அப்படி சும்மாவே இருந்துட்டு நம்ம ஒரு வேலை செய்யண்டாம் அப்படின்னு இல்லை. உங்களுக்கான ஆசீர்வாதம், அதாவது சமாதானம், அதாவது சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தேவன் ஆயத்தம் பண்ண வைக்கிற அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் கொடுப்பார். உங்களை அவர் விரும்புகிறார். பாருங்கள், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு வருவாய். போகையிலும்னா எல்லா காரியத்திலையுமே நீங்கள் செய்கிற வேலை, அதாவது நீங்கள் ஒரு காரியம் போகிறீங்க, உங்களுக்கு உங்கள் வீட்டிலோட பெண்கள் திருமணமோ இல்லை நீங்கள் வேலை செய்கிற வேலை புதிதாக எடுக்கிற அடி எடுக்க வைக்கிறது, இல்லை வீடு கட்டுறது, இந்த மாதிரி போகிற காரியங்கள், இன்னும் அதிகமான காரியங்களை, அந்த காரியங்களிலும் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். நீங்கள் வருவதற்கு முன்பாகவே அவர் பல கோடி ரூபாய் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ண தேவன், அந்த ஆதாமுக்கு எப்படி கொடுத்த தேவன், அதே தேவன் தான் உங்களுக்குள்ளே இருக்கிறேன். நீங்கள் இப்போ முழு மனதோடு ஆம் தேவனே, நீர் எனக்கு நான் வரும் முன்பாகவே என்னை ஆயத்தம் பண்ணி இந்த உலகத்தில் எல்லா மரம் செடி கொடிகளெல்லாம் உண்டு பண்ண என் தேவாதி தேவனே உமக்கு நன்றி. இதில் இருக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வர்க்கங்களில் எத்தனையோ விதமான பல வர்க்கங்கள் இருக்குது. கனிகள் எத்தனையோ விதமான நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா இல்லைன்னு தெரியல. ஆனாலும் தேவன் பாருங்கள், உங்களுக்காக எல்லாத்தையும் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட வேண்டும் என்ற அழகான கனிகளை உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த அற்புதமான தேவன் உங்களை எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். உங்களுக்கு குறைவே வைக்க மாட்டாருங்க. நீங்கள் இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாலே உங்களுக்கு எங்கு சென்றாலும் அவர் உங்களுக்கு வருகையிலும் போகையிலும் அவர்
உங்களை ஆசீர்வதிக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். இதைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அவருடைய வழிநடப்பு எப்படி? நான் அவனை உண்டு பண்ணியிருக்கிறேன். ஆகையால் நான் அவனுக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். ஆகையால் அவன் சும்மா வந்து ஆயத்தம் பண்ணோன்னே உட்கார்ந்து அப்படி இல்லை. ஆதாமும் அப்படிதான். எல்லாம் ஆயத்தம் பண்ணி அவனுக்கு பணம் சாப்பிடன்னு தான் கொடுத்தாரு. ஆனால் அதற்கு மேலான ஒரு காரியத்தை செய்தார். ஏனென்றால் அவனுக்கு வேலை கொடுத்தார். வேலை என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். வேலை என்ன ஏன் அதை கொடுத்தார் என்றால், இப்போ ஆதியில் பாருங்க, அவனுக்கு ஏதேன் தோட்டத்தில் என்ன கொடுத்தாரு? எல்லாத்தையும் கனிகளெல்லாம் கொடுத்தாரு. இப்போ அவன் என்ன பண்ணணும்? சாப்பிடணும். சாப்பிட்ட உடனே அந்த கனிகளுக்கு உள்ளே ஒரு விதை வைத்திருந்தார். அதாவது அந்த தேவன் பாருங்க, அந்த சாப்பிட்டுட்டு அந்த விதையை எடுத்து மறுபடியும் அவன் விதைக்கணும். விதைச்ச உடனே அது மறுபடியும் அவனுக்கு பல கனிகளை கொடுத்து அவன் சாப்பிடணும். முதல்ல தேவன் உண்டு பண்ணிட்டார். இப்போ நீ சாப்பிடு. சாப்பிட்டு அந்த கனிக்குள்ள விதை இருக்குது. அந்த விதையை எடுத்து நீ விதைச்சி, நீ நீர் பாய்ச்சி, அதை எடுத்து மறுபடியும் நீ பல மடங்காக நீ சாப்பிடலாம். தேவன் பாருங்க, ஒவ்வொன்றையும் அழகாக உண்டு பண்ணியிருக்காரு பாருங்க. அதைத்தான் அந்த இடத்துல அவர் அப்படி வச்சார். எல்லா கனிகளையும் உண்டு பண்ணி, உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து சாப்பிட்டுட்டு, அதில் ஒரு சீடு இருக்கும். அதை எடுத்து நீ பூமியில் போடு, நான் உனக்கு இன்னும் பல மடங்கு கொடுப்பேன். இந்த பூமியை நான் உன்னை ஆசீர்வதித்தேன்னு சொல்லி தான் தேவன் அந்த அளவு அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் தேவன் சில வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவன் அதற்கு கீழ்ப்படியாமல் போனதுனால தான் பாவம். பாவம் என்பது என்ன? கீழ்ப்படியாமல் போவதான் பாவம். இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், பெரியவங்களுக்கு இந்த உள்ள காலகட்டங்களில் நிறைய பேர் கீழ்ப்படிவதில்லை. காரணம் என்ன? அவங்க என்ன நினைக்கிறாங்க? நான் என்னுடைய படிப்பிலையும் சுய புத்திலையும் நான் முன்னேறுவேன், எனக்கு யார் வேண்டாம் அப்படின்னு. ஆனால் கீழ்ப்படிதல் என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது ஒரு பிரமாணம். அந்த பிரமாணத்தை அவன் செய்தால் அவனுக்கு நன்மை கிடைத்திருக்கும். அவன் அதை செய்யவில்லை. தேவன் அதை வைத்தார். நீ கீழ்ப்படியணும் என்று சொல்லி தான் அதை அந்த இடத்துல வைத்தார். ஒரு மனிதன் ஒருவருக்கு கீழ்ப்படியும் பொழுது பாருங்கள், நிறைய குடும்பத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போல்லாம் ரொம்ப தாய் தகப்பன்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக பேச ஆரம்பிக்கும். ஆனால் சில ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா, தகப்பன் முன்ன நின்று பேசுகிறதுக்கு பிள்ளைக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ரொம்ப மரியாதை, அதாவது அப்பா வந்தாலே எந்திக்கிற அளவுக்கு இப்போவும் சில ஸ்டேட்டில் இருக்குது. ஆனால் மற்ற ஸ்டேட்டில் அப்படி இல்லை, ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஆனாலும் சில நேரத்தில் கீழ்ப்படியாதனால காரணத்தில் என்ன ஆகுனா, அவங்க தன்னுடைய பிரயாசத்தில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிந்த எந்த ஒரு பிள்ளையோ, அதற்கு உபை பண்ணுற எந்த பிள்ளையோ, அவங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக. ஏனென்றால் தேவன் அந்த மாதிரி ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். எப்படி அவன் அந்த இடத்துல எப்படி சந்தோஷமாக வாழ்ந்தானோ, கீழ்ப்படியாவது போனதுனால தான் அவனுக்கு எல்லாமே ஆபத்து வந்துச்சு, சாபம் வந்துச்சு, அவனுக்கு அங்கேருந்து வெளியே போக நிலைமை வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. எப்போ ஏதாட்டு தேவன் அவன் அவதூறாக பேசினானா, இல்லை சிகரெட்டு பீடி ஏதாட்டு குடித்தானா? இல்லை. அவன் கீழ்ப்படியாமல் போக. இந்த மாதிரி தான் தேவன் அந்த வார்த்தை கொண்டு வழி நடத்துகிறார். இந்த தேவன் பாருங்கள், உங்களை போகையிலும் வருகையிலும் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இப்படி தான் தேவன் உங்களை வழி நடத்துகிறார். இதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்பதை நாம் பார்ப்போம். தொடர்ந்து இதை கேட்போம். கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் அவருடைய அன்பிலே உங்களுக்குள்ளே வந்து அவர் வழி நடத்துகிற விதமே அழகாக இருக்கும். அதை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். மற்றவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.